ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம ஏற்கனவே பல கள்ளி வகைகளை பார்த்துட்டோம், பல கத்தாழை வகைகளை பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளி இது கோவக்கல்லி மாதிரியே இது பழம் இருக்கும், ஆனால் முள்ளாக இருக்கும், கூடுதலான முள் இருக்கும். அந்த கோவக்கல்லியை விட இதில் அதிகமான முள், சின்ன சின்ன முள்ளாகவும் நல்லா கொடுக்கு மாதிரி, தேள் நட்டுவாக்காளி கொடுக்கு மாதிரி முள்ளெல்லாம் இருக்குது. அதனால் இதை இப்போ பிடுங்கும் போதும் அது பழங்களை பறிக்கும் போதும் கவனமாக கையாளணும். இது சப்பாத்தி கள்ளி. இது சப்பாத்தி கள்ளி. இப்போ இந்த இனமும் அழிஞ்சிக்கிட்டு பட்டியில் இருக்குது. நம்ம இள வயசுலலாம் இது எல்லா பக்கமும் இருந்துச்சு. உரமாக வெட்டி உரத்துக்குன்னு சொல்லி புதைச்சிடுவாங்க. உரத்துக்குன்னு சொல்லி இதெல்லாம் வெட்டி போட்டு இப்போ இந்த இனமே இல்லை, அழிஞ்சிருச்சு. அரிதான செடி ஆயிடுச்சு. அழிந்து விட்டுருக்கூடிய அரிதான தாவரங்களில் சப்பாத்துக்கள்ளியும் ஒன்றாயிருச்சு. ஏற்கனவே கோவக்கத்தாழை கல்லியும் அழிஞ்சிற தருணத்தில் இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தி கல்லியும் அழிகிற தருணத்தில் இருக்குது. இப்போ இந்த இனங்களை நம்ம மரபு இனமான இந்த கல்லி இனங்களை காக்க வேண்டியதில் நம்ம கடமையில் இருக்கும். இதை உதாசீனப்படுத்தி இதற்கு மேலே கவனமே இல்லாமல் இந்த இனமே ஒட்டுமொத்தமாக அழிகிற நிலைமையில், அழிகிற விளிம்பில் இருக்குது. அப்படிப்பட்ட இதுகளை நம்ம பாதுகாத்து வளர்க்க வேண்டிய கடமையில் இருக்கும். இப்போ சப்பாத்தி கல்லி இதனுடைய பழம் பூராமே முள்ளாக இருக்கும். இந்த பழம் இது பெரிய பெரிய முள், நல்ல தேள் கொடுக்க மாதிரி இருக்கும். ரொம்ப மாதிரி அப்படியே பயங்கரமாக ஈட்டி மாதிரி இருக்கும். முள்ளம்பன்றி முள் மாதிரியே இருக்கும். இதில் பழத்துலேயும் முள் இருக்குது. இது பழம், இது தொட்டு பார்க்கணும், நெழுக்குங்க. அப்படின்னா பழம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பழத்தோட கோவக்கத்தாழை பழத்தோட இது ரொம்ப ஆபத்தானது, பிடுங்குறது ஆபத்தானது. இதில் பூரா சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். இதை நம்ம பிடுங்குறது கவனமாக போடுங்கண்ணா. இது செவேன்னு இதனுடைய பழத்தை உள்ளே உடைச்சி பார்த்தா செவேன்னு இருக்குது, ரத்தமாக இருக்கும். இன்னும் பழுக்க ரத்தமாக இருக்கும். இது முக்கால் பழம்னு வைங்க. இதில் இந்த முள் இருக்கு பாருங்க. இந்த முள் பட்டுச்சுன்னா சின்னதாக எடுக்கிறதுக்கு இல்லை தாமதமாகும். உள்ளே குத்திச்சுன்னா வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உள்ளே குத்தி வலிக்கும், சுருக்குன்னு. காலப்போக்கில் அதை செமிச்சு நம்முடைய உடம்பு அதை வெளியேற்றி விட்டுரும். ஆனால் இந்த பழங்களை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது, இதில் அறுத்துட்டு இந்த பக்கத்தில் இந்த ஓரத்தில் அறுத்து விட்டுணும். இந்த அளவுக்கு அறுத்து கீழே விட்டுணும். இதில் இருக்க முக்கால்வாசி பகுதிக்கு நம்ம உள்ளே இருக்க சாப்பிடணும். இந்த கால்வாசி பகுதியை அறுத்து வெளியே தள்ளி விட்டுணும். இந்த முக்கால்வாசி பகுதியை மட்டும் நம்ம சாப்பிடணும். ஏன்னா இதில் நட்சத்திர முள்ளுன்னு இருக்குது. நட்சத்திரம் மாதிரியே இருக்கும் உள்ள இதுக்குள்ள முள். அதை நம்ம தொண்டையில் சிக்கணும். அதை சாப்பிடக்கூடாது. இதில் கால்வாசி அறுத்து வெளியே வெட்டி விட்டணும். மிச்ச முக்கால்வாசியை சாப்பிட்லாம். இது பழத்தினுடைய நிறம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அருவாள் எடுத்து அறுப்போம். அதை இப்போ இதை அறுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை முக்கால்வாசி இதை அறுத்து விட்டுணும். இந்த பாருங்க, அதில் நட்சத்திர முள் இருக்கும். முள் குத்திருச்சுந்தா முள் குத்திருச்சு, ரத்தமாக இருக்கும் பாருங்கள். இதில் அந்த முள் இந்த கையில் குத்திருக்கு பாருங்க, இப்படி குத்தி நின்றுக்கிறோம். அதனால் கவனமாக ரேஸாக அடித்தாலே அப்படியே அம்பு மாதிரி சின்னதாக இருந்தால் சின்ன முள்ளுகள் தாக்கப்பட்டது. இதை கவனமாக நம்ம கையாண்டு இதை பழங்களை சாப்பிட்றது ரொம்ப சிரமம். அது பக்குவம் உள்ளவங்களும் கைப்பக்குவம் உள்ளவங்களும் இந்த சாப்பிடும். கோவக்கல்லி பார்த்தாலும் அது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதில் நட்சத்திர முள் இருக்குது. அதையும் பார்ப்போம். இதை இந்த பழம் இப்போ சாப்பிட்லாம். இப்போ பிதுக்கி விட்டால் அது பாட்டுக்கு கையில் ஒட்டும் போருங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுறாங்க. அப்படியே இந்த அல்வா லாட்டு பழக்குன்னு விழுந்த மாதிரி விழுது, புழக்குன்னு செவேன்னு. இதை நம்ம இள வயசில் இந்த சாறை எடுத்து, இந்த பழத்தோட சாறை எடுத்து சிவப்பு மைக்கு இள வயசில் பேனாவில் கலந்து எழுதலாம். பேனாவில் கலந்து எழுதும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முக்கால்வாசியாக எடுத்தோம்னா இதில் நட்சத்திர முள் இருக்குது. இது உள்ளே சிக்கிச்சுன்னா தொண்டையில் சீக்கிரம். அதனால் அணுகும் உள்ளவங்க தான் இந்த பழங்களை சாப்பிடணும். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சிவம்ப ரத்தமாக இருக்குது. அது அறுத்த உடனே பழுக்குன்னு தவி விழுகுது. பாரம்பரியம். புளிப்பும் இனிப்பும் கலந்தது. இன்னும் சப்பாத்தி களி பற்றி பார்ப்போம்.
இந்த இதை பார்ப்போம், அந்த முள்ளை எடுத்து காமிக்கிறேன். இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டோம். விதையை முழுங்குனா முழுங்கிடலாம், இல்லை துப்புனா துப்பிக்கலாம். அந்த பழம் பாருங்கள், கையில் ரத்தமாகவும். இதை வந்து நம்ம பேனாவில் எங்கே மைக்கு பதிலாக இதை போட்டு நம்ம எழுதுனா செவேன்னு நல்லா சிவப்பாக இருக்கும். இப்போ இதில் நட்சத்திர முள் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நல்லா பழம் இப்போ இந்த முக்கால்வாசியில் இது நட்சத்திர முள் இருக்கும். இந்த இருக்குது நட்சத்திர முள். இது உள்ளே அமைங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும் தான் நட்சத்திர மாதிரி இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு எடுத்து போட்டுடணும். இது அதனால காவாசி அறுத்து போட்டு நம்ம முக்கால்வாசி சாப்பிட்றோம். அந்த காவாசியில் தான் இந்த முள் நட்சத்திர முள் இருக்கும். அப்போ வந்து பாருங்கள், இதனுடைய பழம் அந்த பழத்தை விட ஒரு சிவப்பு ரத்தமாக, இது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தது. இது வந்து பிரஷருக்கு, இது சாப்பிடும்போது பிரஷர் குறையும், தேவையில்லாத கொழுப்பு கரையும். அந்த பிரஷரும் கை பிரஷரும் உயர் ரத்த அழுத்தமும் குறைந்த ரத்த அழுத்தமும் இந்த பழங்க இந்த புளிப்புக்கு நல்லது. அவ்வளோ ஒரு மகத்துவமான மருத்துவ குணம் கொண்டது. சப்பாத்தி கல்லி. இதை வந்து ஏன் சப்பாத்தி கல்லின்னு வச்சாங்கன்னா, அந்த பாருங்க சப்பாத்தி மாதிரியே இருக்கும். சப்பளிச்சு வச்சா எப்படி இருக்குமா, சப்பாத்திக்கு சப்பளிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதனால சப்பாத்தி கல்லின்னு பேர். நம்ம பேர்களில் எல்லாமே காரணத்தோடு இருக்குது. சப்பாத்தி களி நேர வச்சாங்கன்னா சப்பாத்தி மாதிரி தட்டின சப்பாத்தி மாதிரி சப்பட்டையாக இருக்குது. அதனால தான் சப்பாத்தி களின்னு பேர். அதனால் இதெல்லாம் நம்ம மரபு விதைகள், இதெல்லாம் அணில்களும் குருவிகளும் பறவைகளும் சாப்பிடக்கூடிய இது உணவாக இருக்குது. இதுக்கெல்லாம் காய் வளர்த்துருக்குன்னா இப்படி அமைக்கி பார்த்தா நெலுக்குங்க. இது ஒரு கல் கணக்காக இருக்குது. இதெல்லாம் காய், இதுவும் காய் தான். ஏன்னா கல் கணக்காக இருக்குது. அதனால் நெலுக்குங்க. உள்ளே உடச்சி பார்த்தா மழுக்குன்னு தவும். இந்த பாருங்க, இதெல்லாம் காய். இது நம்ம பாரம்பரிய இது பிஞ்சிலேயே வெம்பிருச்சு. வெம்பல் பழுத்தா நல்லா நமக்கு அப்படியே பழுப்பு நிறத்தில் பலன்னு இருக்கும். இதை நம்ம சாப்பிட்ட பிறகும் எடுத்து இந்த முள்ளை இதை இப்போ அணுமால்தான் சாப்பிட முடியும். கோவக்கத்தாழை கல்லியே கூட அதில் பழத்தில் முள் இருக்காது, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து பழத்துக்கு வெளியே முள் சின்ன முள்ளாக இருக்கும். அதில் வந்து மேலே இருக்கிற அடுக்கில் நட்சத்திர முள் இருக்கும். அதெல்லாம் வெட்டி காவாசியை வெட்டி தள்ளிட்டு மீதத்தை இப்படி பிதுக்குன்னா இப்படி விழுகும். அதை வந்து நம்ம சுவஞ்சு சாப்பிட்டு விதையை திப்பிடலாம். விதையை முழுங்காமல் சுவஞ்சு அந்த புளிப்பை மட்டும் எடுத்துக்கணும். புளிப்பினுடைய சுவையை எடுத்தால் உடம்புக்கு வந்து அந்த இது பிரஷருக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள், சில அடைப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய மகா சக்தி இதுக்கு இருக்குது. அதனால் அழிஞ்சு வைக்கக்கூடிய இந்த மூலிகையை நம்ம பாரம்பரியத்தை வளர்த்து காப்பாற்றுக்கு. இப்போ அழகு செடின்னு சொல்லி இந்த இதுலேயே செயற்கையாக்கி தொட்டியில் வைப்பாங்க. தொட்டியில் வச்சு சட்டிலையும் சின்னதாக வச்சு அது எதுக்குமே பயன்படாத நம்ம இனத்துலேருந்து அழித்து ஒரு செயற்கை உருவாக்கி நம்மளை வீட்டில் வளர்க்க வைக்கிறாங்க. அதையும் நம்ம விலைக்கு வாங்கி வளர்க்குறோம். இதை வந்து உரத்துக்குன்னு சொல்லி அழித்து இந்த இனமே காலியாயிருச்சு. பராமரிப்பு இல்லாத அனாதையாக நம்முடைய முன்னோர் பாரம்பரியம் இந்த கள்ளிக்கும் மனிதனத்துக்கும் நெடுங்கால தொடர்பு உண்டு. இந்த கள்ளிகள் தாய்க்கு நிகராக நமக்கு உணவையும் பழங்களையும் சில தத்துவங்களையும் கொடுத்து உதவி இருக்குது. இதவே வந்து அந்த காலத்திலே முள்ளறுத்து போட்டு ஆடு மாடுகளுக்கு சாப்பிடக்கூடிய உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முள்ளெல்லாம் வெட்டி சீவிட்டு ஆடுகளுக்கு பஞ்ச காலத்தில் இது உணவை கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்ருக்கோம். இந்த முள்ளெல்லாம் சீவி ஆடுகளுக்கு உணவாக கொடுத்துருக்காங்க. அதனால் வறட்சி நிலை தாவரங்கள் இது பூராமே பாலைநிலை வறட்சி நிலை தாவரங்கள். இந்த நம்முடைய பாரம்பரிய வரலாறான இந்த கள்ளிகளை நம்ம பாதுகாத்து வளர்த்து அழிய விடாமல் செய்வோம். எதிர்கால தலைமுறைகளுக்கு இந்த கல்லியினை இருந்ததே இல்லாமல் ஒரு தடயமில்லாமல் போவதற்கான அபாயத்தை நீக்கி நம்ம இந்த இனத்தை பாதுகாத்து வருங்கால தலைமுறைகளுக்கு மரபு விதைகளை விட்டு சொல்லுவோம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய். இந்த மாதிரி இயற்கையினுடைய பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாருங்க, அந்த பழத்தோட சாறு. அப்போ இயற்கை அந்த காலத்தில் ஓவியம் தீட்டிருக்காங்க. இயற்கை ஓவியம் இந்த இயற்கையினுடைய பழச்சாறுகள் எடுத்து சிவப்புக்கு இந்த பழத்தை எடுக்குது. இந்த இயற்கை ஓவியத்துக்கு இந்த சாறுகள் எடுத்து ஓவியத்தில் சிவப்புக்கு நிறத்துக்கு இதை தீட்டுவாங்க. பச்சைக்கு ஒரு பழங்கள் இருக்குது, கருப்புக்கு ஒரு பழங்கள் இருக்குது, நீளத்துக்கு ஒரு பழம் பூலாம்பழம், கருப்புக்கு ஒரு பழம் கிளாப்பழம். இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்கள் இருக்கிற அந்த இயற்கையுடைய நிறங்களை எடுத்து நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி ஓவியங்களாக இயற்கை ஓவியங்களாக தீட்டி
அந்த ஓவியங்களுக்கு வர்ணத்தை அலங்காரமாக கொடுத்தார்கள். இந்த பல இயற்கை பழங்களை வாங்கி எடுத்து சாறை எடுத்து அந்த ஓவியங்களுக்கு வர்ணத்தை கொடுத்தார்கள். அந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான நம்ம இயற்கையோடு சார்ந்த ஒரு தாவரங்களை நாம் அழிய விடாமல் பாதுகாத்து வளர்ப்போம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.